பிரைஸ்தலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்ததுக்காக நன்றி. போன ஞாயிற்றுக்கிழமை வர முடியல. கிருபையாக நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கால வேளையில் சிம்பிளாக ஒரு டீச்சிங் நான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு முக்கியமாக தொடர்ந்து இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மறுபடி கிட்ட 3 மாதம் இதை பற்றி நம்ம தியானிச்சுட்டு வர்றோம். ஆனால் மறுபடி இதுதான் நம்ம தியானிக்க போகிற கால வேலையில் நல்லா தெரியும். 3ஆவது அதிகாரம் 1 ராஜாக்கள் 13-14. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. 14 உன் தகப்பனாகிய தாவீதின் ஆலயத்து போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு என் வழியில் நடப்பாயாக்கி உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். ஜெபிப்போம். பிதாவே, இந்த ஜீவனுள்ள வசனத்தை நீ ஆசீர்வதியும். நம்ம உள்ளத்தில் பேசி பலப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும், வருகைக்கு நம்மை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென். உங்களுக்கு நல்லா தெரியும் தாவீது சாலமோன் கதை. ஒரு 3 மாதம் நான் பேசிட்டு வரேன். தொடர்ந்து தான் பேசுகிறேன். சாலமோன் ஆண்டவர் அவர் தனியாக கூப்பிட்டு சொன்னார், இந்த ஆலயத்தை நீ கட்ட போற சொன்னார். ஆனால் சாலமோன் தேவனை முகமுகமாக பார்த்தாரு, பேசினார். ஆனால் நல்ல கீழ்ப்படி நடந்தார். ஆனால் ஆலயத்தை கட்ட முடிஞ்ச பிறகு ஆண்டவர் 2 வார்த்தை அவர்கிட்ட பேசினார். அது 13-14. 13வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னாரு, நீ ஐஸ்வர்யத்தை நீ கேட்கல, கனத்தை நீ கேட்கல. ஆனா உனக்கு கனத்தை நான் கொடுக்குறேன், ஐஸ்வர்யத்தை நான் கொடுக்குறேன். உன்னை போல ஒரு ராஜா பூமியில பெஸ்ட் ராஜா நீ சொல்லி ஆசை. ஆனா ஒரு கட்டளை கொடுத்தாரு. என்ன கட்டளைனா 14வது அதிகாரம் தான் முக்கியமான வசனம். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ நட, நீயும் என் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு 2 என் வழிகளில் நடப்பாயாக. 3 காரியத்தை சாலமோன் ஆண்டவர் கட்டளை. இது கடவுள் நேரா பேசுறாரு யாருக்கிட்ட? சாலமோன் கிட்ட 3 காரியத்தை. ஆனா இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்க போறேன். சாலமோன் அந்த வசனத்தை, ஆண்டவர் வசனத்தை கீழ்ப்படி நடந்தாரா இல்லையா? கை தூக்குங்க. அத்தனை பேர் சொல்லுங்க, அவர் நடந்தாரு. நீ நடக்கல, நீ நடக்கணும். வாங்க இதுதாங்க ஒரு பெரிய சிக்கல் நம்ம கிறிஸ்தவ ஜீவிதத்தில். ஆனா கட்டளை தான் ரொம்ப முக்கியம். பழைய பாக்கிலும் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். நீங்கள் 11th சாப்டருக்கு நம்ம போவாங்க. 11th சாப்டர் ஐ ஹேவ் த கண்டென்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கு எனக்கு. அது ஒரு கையில் கை பிடிக்கணும். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பரிபூர்ணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதனத்தை செய்து வந்தார். ஓகே, இதுதான் நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்தை சாலமோன் செஞ்சாரு. ஆனா இந்த ஒரு காரியத்தில் ஏன் செய்யாம போயிட்டாரு? உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஒரு எதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது.
அந்த எதிரி உங்க வீட்டில் உங்க வாசப்படியில் படுத்திருக்கிறாரு. வாசப்படியில் படுத்திருக்கிறாரு. யார் அவரு? ரோமர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாவ ஜீவியம் உங்க வாசப்படியில படுத்திருக்கு. அவர்தான் தெரியாம அவரு நடத்துறாரு. அவர்தான் உங்களை என்ன கீழ்ப்படிந்தாக்க அவர்தான் தடை செய்கிறாரு. ஆதாம் மேபல் பார்த்தீங்களா? ஏன்னா அவ்வளோத்துக்கு நல்ல கீழ்ப்படினாங்க. ஆனா கட்டளை வரும்போது 2 பேரும் கீழ்ப்படில. அதுதான் ஒரு எதிரி. அப்போ எதிரி தான் அதிகமா நீங்க கவனிக்கணும். அவர் என்ன செய்கிறாருன்னு பாருங்க. ஒரு சின்ன காரியத்துல கீழ்ப்படிய போனா பாவம்னா என்னங்க சொல்லுங்க? வசனத்தை நீர் வடிகிறதே பாவம். அப்போ சாலமோன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு நீங்க மயக்கப்பட்டு விழுந்துருங்க. ஓகே, மத்தேயு புஸ்தகம் 12வது அதிகாரம் 43, 44, 45. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இலைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் 44 நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீட்டு வெடுமையாகவும் ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு 45 திரும்பி போய் தண்ணீரும் கொள்ளாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிகம் கேடுள்ளதா இருக்கும். அதுதான் கடைசி முடிவு. அதான் கடைசி சாலமோனுடைய முடிவு. பாருங்க, அந்த நல்ல கேளுங்க. நீங்க வசனத்தை நீ மீறி நடக்கும் போது தேவ பிரசன்னம் உங்க விட்டு போயிடுது. அங்க இல்லை. நீங்க நினைக்கலாம் இருக்கு, நான் இருக்கேன்னு. இந்த மாம்சம் வந்து சொல்லுவாரு கடவுள் இருக்கிறாரு. ஆனா அவர் ஆண்டவர் விட்டு போயிட்டாரு. அப்போ ஆண்டவர் விட்டு போன பிறகு நீங்க பாருங்க அவர் என்ன செய்கிறாருன்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. மறுபடி 1 Kings chapter 11 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை படிங்க. ஆச்சரியப்படுவீங்க. ஒரு காலத்துல கடவுள் கீழ்ப்படி நடந்தாரு. இப்போ வந்து தேவ பிரசன்னம் விட்டுட்டு போன பிறகு என்ன செய்தாருன்னு நீங்க பாருங்க. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் ஆமோனியரும் எத்தியோமியரும் சீதோனியரும் எத்தியோருமாகிய அந்நிய ஜாதியான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். 2 கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாய் இருந்தார். பாத்தீங்களா? ஏன் இதை செஞ்சாரு நினைக்கிறீங்க? ஏன் இந்த மாதிரி பாவத்தை செஞ்சாரு? கடவுள் எடுத்தாரு. 2வது வந்து நீங்க இந்த வீடியோ மறுபடி போய் பாருங்க. செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி இதே பற்றி நான் பேசினேன். அப்போ நான் உங்களுக்கு ஆல்டர் கால் கொடுத்தேன். எத்தனை பேர் சாலமோன் ராஜா வந்து முழுசா கடவுள் பின்பற்றினால பாவத்தில் விழுந்துட்டாரு? எத்தனை பேர் நீங்க இன்னைக்கு ஆண்டுக்கு முழுசா ஒப்பு கொடுக்க போறீங்கன்னு கேட்ட உடனே உண்மை சொல்றேன், 5 பேர் தான் 4 பேர் தான் கை தூக்குனாங்க நம்ம சபையில். அவங்க கையில் கண்ணாடி பாய்க்கனால 2 லேடிஸ் தான் நான் பார்த்தேன்.
நம்ம சபையில் மற்ற யாரு கைத்து பார்த்தீங்களா? அவங்க பாவ ஜீவியம் அவ்வளோ உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்களுக்கு தெரியாது. அப்போ பாவ ஜீவியம் தான் நம்முடைய எதிரி. அதனால்தான் 4 காரியத்தை உங்களுக்கு நான் அப்போ 4 காரியத்திற்காகவே அவங்க சொல்லி கொடுக்க போகிறேன். 4 காரியத்தை கை தூக்காதவர் நீங்கள் ஆண்டோடு நீங்கள் கேட்கணும். வந்து கிருபை யாருக்கு கடவுள் கொடுக்குறாருன்னா, யார் 100% கடவுளை பின்பற்றுகிறாரோ அவங்க மட்டும்தான் கடவுள் கிருபை கொடுப்பார். சாலமோன் ராஜாவுக்கு கிருபை கிடைக்கல, கடவுள் சமூகத்துக்கு கிருபை கிடைக்கல. ஆனால் யாருக்கு கிடைச்சதுன்னு இன்னைக்கு பார்க்க போவாங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6:8 நோவாக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஓகே, இதுதாங்க கிருபை. உங்க வாழ்க்கையில இந்த கிருபை நீங்க பணம் கொடுத்து நீங்க வாங்கவே முடியாது. இது இலவசம். கடவுள் யாருக்கு கிருபை கொடுக்குறாங்கன்னா, யாரு 100% கடவுள் பின்பற்ற அவங்க தான் கொடுக்குறாங்க. நோவா குடும்பம் 8 பேர் தான் இருந்தாங்க. எத்தனை 1000 பேர் இருந்திருப்பாங்க நோவா காலத்தில். என்னாச்சு அவங்க கீழ்ப்படியில, அவங்களுக்கு கிருபை கிடைக்கல. அப்போ கிருபை உங்களுக்கு என்ன செய்யுது? கடவுள் இந்த கிருபையை கொடுக்குறாரு. கடவுள் இந்த கிருபை அவங்களுக்கு என்ன செய்யுது? எழுதி கொள்ளுங்க. ரோமர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லி, பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமா பெருகி உங்களை காப்பாற்றுகிறது. பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகிறது. கிருபை பெருகி அந்த பாவத்தை நீ செய்யாத பொறுக்கி கடவுள் உங்களை தாங்குகிறார். உங்களை அதான் இங்கிலீஷ் unmerited favor of God. அதுல தான் நீங்க வரணும். நீங்க பாருங்க, I'm going to go slowly. I don't read like to read. Okay. ஒரு ஆளோட வாழ்க்கையை நீங்க தியானிங்க. சாலமன் பயங்கரமான பாவம் செஞ்சாரு. ஆனால் ஒரு மனுஷனை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 39:9வது வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியே இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? பார்த்தீங்களா? கிருபை உங்க வாழ்க்கையில அந்த பாவத்தை நீங்க உருவாதபடிக்கு பாருங்க. சாலமன் தேடி போனாரு. அது பெண்களை தேடி போனாரு. ஆனா ஜோசப் ஒரு ரூம்ல 2 பேர் உட்காந்து பாருங்க. பிசாசு எப்படி நம்ம டென் பண்ணாங்க. ஒரு ரூம் 2 பேர் ஒரு ரூம்ல இருக்காங்க. அது அசிங்கமா இருக்கு. நீங்க படிச்சு பாருங்க. பொத்திபால் கூப்பிடுது, யாரு? என் கூட படுத்துக்க. அசிங்கமா இருக்கு. அப்போ பாருங்க, கிருபை அந்த இடத்துல அவங்க தாங்கினாங்க. நாங்கள் செய்ய முடியாது சொல்லி அதிகமா கிருபை அவர் அங்க இருந்து ஒரே ஓட்டம் ஓடி கொடுத்தார். அதான் கிருபை. அப்போ கிருபை நம்ம சபையில நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ஓட்டப்பழம் கொடுக்கும் போது நீங்க நீங்க ஒப்பு கொடுக்கலாட்டி ஆண்டோட கிருபை கொடுக்காது. நீங்க தான் ஜெபிச்சு ஆண்டோட
இது பேசியிருக்கானே இது எனக்கு வந்து வீடியோ பாருங்க. அப்போ ஸோ 4 காரியத்தை கடவுள் நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஓகே, நான் ஒன்று கிருபை, ரெண்டாவது வந்து டேலண்ட். ஓகே ஓகே, இப்போ உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் வேலை செய்யறீங்க, சுய வேலத்தில் நீங்கள் செய்யலாம். இப்போ சுய வேலத்தில் யார் நிபுகத்நேச்சார் ஆலயத்தை கட்டினார், ஆனால் அவர் பெருமைப்பட்டார், எந்த ஆலயம் நான் தான் கட்டுன்னு சொல்லி பெருமைப்பட்டார். ஆனால் சபை கூட மனுஷன் கட்டாம கடவுளோட சபை கட்டணும், சரிங்களா? அப்போ இதில் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15:10, ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். ஓகே, அவர் எனக்குள் அருளிய கிருபையை விடுவிக்கவில்லை. அவர் எல்லோரிலும் நான் அதிகமாய் காட்டப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவனுடைய கிருபையை அப்படி செய்கிறது. ஓகே, see when you King James 1 you read, King James நல்லா இருக்கு, நம்ம ரொம்ப நல்லா தெளிவாக இருக்கும். ரொம்ப King James நான் படித்தேன். அவர் போல அநேக மற்ற அப்போஸ்தலர் பார்த்திலும் ரொம்ப கடினமான வேலை செஞ்சாரு. அவர் சொல்றாரு, நான் இல்லை, கிருபை. அந்த பாருங்க, அந்த கடவுள் வந்து கிருபைக்கு அந்த வேலை செய்யறதுக்காக இந்த தகுந்த கிருபை அவர் கொடுக்குறாரு. First Corinthians chapter 15 verse 10. By the grace of God, I am what I am, by His grace, in which was bestowed upon me, was not in vain, but I labored more abundantly than they all. Yet not I, but the grace of God which was with me. The old King James சொல்லுது, எல்லா அப்போஸ்தலர் பார்க்கிலும் ரொம்ப கடினமான, பாருங்க எத்தனை புஸ்தகம் எழுதியிருக்கிறார் தெரியுங்களா? அப்போஸ்தலர் 13 புஸ்தகம் எழுதியிருக்காரு. அது அந்த கிருபை தான் உங்களுக்கு. அப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க, சுய வேலத்தில் நீங்கள் செய்யலாம். ஆனால் அந்த கடவுள் வந்து இந்த கிருபை கொடுத்துச்சுன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, எப்படி இந்த வேலை நான் இன்னைக்கு முடிச்சேன். ஆனால் சொந்த வேலத்தில் நீங்கள் செய்யும் போது காலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் போயிட்டு ஐயோ ஒன்றும் முடியல வேலை, ஆனால் அது சுய வேலை. ஆனால் கடவுள் வந்து அந்த உங்களுக்கு அந்த கிருபை யார் யூ கம் அண்டர் த என்ன சார், அவர் தயவு மூலம் கீழே நீங்கள் வரீங்க, அவர் தயவு. அப்போ இதுக்கு தயவு உங்களுக்கு தயவு கொடுத்துட்டு அந்த வேலை முடிக்கிறதுக்கு அந்த தகுதியான கிருபை கொடுப்பார். அதனால தான் ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு ஏன் ஸ்ட்ரெஸ் வருதுன்னா இதுதான் காரணம். ஐயோ இது முடியல, அது முடியல. ஆனால் பால் பார்க்கணும் எவ்வளோ செஞ்சிருப்பாரு, அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பாரு. ஆனால் சொல்றாரு, நான் இல்லை, அந்த கடவுள் தான் கிருபை கொடுத்துருக்காரு, இந்த கரெக்டாக கொடுத்துருக்காரு, இதை முடிக்கிறது அவர் தான் செஞ்சு. அப்போ நீ வீட்டுக்கு வரும்போது யூ கம் பேக் ஹோம் ஃப்ரெஷ். ஏன்னா அப்படியே என்ன இன்னைக்கு வேலைக்கு போனா இல்லையா வரும்போது ரொம்ப. நான் சொல்கிற ஒரு கதை உங்களுக்கு, ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் போவேன் 2002 அதை பிறகு பிளாக்காக நான் போவேன். அந்த ஐ கோ அண்டர் த ரேடியோ தெரப்பி தெரியுமா, அது கேன்சர் செல்ஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியா ரேடியோ கொண்டு வந்து அவங்க மேலே வைப்பாங்க. டாக்டர் சொன்னார், யுவர் செல்ஸ் ஆல் வில் டை, யூ வில் ஹேவ் பர்ஜிங். ஆனால் அந்த டைமில் எப்படி போகிறது, 30 நாள் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். 30 நாள் காலையில் 8 மணிக்கு அங்கே இருக்கணும், 9 மணிக்கு அங்கே இருக்கணும். ஆனால் ஒரு ஆச்சரியம் எனக்கே நம்ப முடியல. ஆனால் நான் எப்போது பஸ்ஸில் தான் போவேன். பஸ்ஸில் போயிட்டு
அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டு திரும்பி வரை வந்த பிறகு அந்த அந்த ரேடியோ தெரப்பி நீ போனவன் உங்கள் பைபிள் பாடி செல்ஸ் அனுபவிக்கும். எனக்கே தெரியாது, நான் சும்மா ஒரு ஜோலி ரைட் மாதிரி போயிட்டு வந்துட்டு அங்கே ஒரு கடை இருக்கும், அங்கே போய் சாப்பிட்டு அப்படியே ஒரு ஒரு பிக்னிக் மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் நான் போகிறேன்னே எனக்கு முடியும். ஆனால் என்ன அப்போ தான் நம்ம இது அப்புறம் வெளியே வந்தோம் நிறைய பேர் ஊழியத்துக்கு போயிடுவோம். அப்போ நான் சரியாக நினைச்சேன், என்ன வந்து ப்ரோட்டீன் இல்லை, வயிற்றில் வந்து போகல, பேலன்ஸ் எனக்கு வெள்ளம் அப்படி இருக்கு. அப்போ எனக்கு தெரியும் அது தேவனுடைய தெரியும். ஓகே ஓகே. அப்போ சரி வேலை செய்கிற ஆண்கள் வந்து சுய வேலைன்னு உங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு போயிடும். ஆனால் தேவன் கூட காத்திருந்து அந்த உன்னத பலனை காத்திருங்க. நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. அப்புறம் அப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட் டே நைட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு டைட்னஸ் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஓகே. அப்போது மூணாவது இதுதான் நல்லா தெளிவாக இருக்கு. சங்கீத புஸ்தகம் 29:11 இதுதான் ரொம்ப தெளிவாக இருக்கு. ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். யார் கொடுப்பாரு? யார் எல்லாருக்கும் தயவு செய்து டோன்ட் டேக் தி மீனிங். எல்லாரும் கொடுக்க மாட்டாரு. யார் அவர் பின்பற்றுகிறார் அவர் தான் கிருபை கொடுப்பாரு, இந்த வேலத்தை கொடுப்பாரு. ஓகே. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. சமாதானம் நிம்மதி, அவன் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும், குழப்பம் வர நிம்மதியா இருக்கும். ஓகே ஓகே. இதுல அவர்களை ஆசீர்வதிப்பார். பாத்தீங்களா? 3 காரியத்தை நீ 100% பிசாசுக்கு தெரியும். நீங்க ஒப்பு கொடுத்துட்டா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாம் இட்ஸ் a gift from God. It's a gift from God. இலவசம் அவர் கொடுப்பாரு உங்களுக்கு. புரியுங்களா? அப்போ ஓகே. இதுதான் ரொம்ப நாலாவது காரியம். நாலாவது அவர் நம்மளுக்கு கொடுக்குற என்னன்னா ஐசியா 40வது அதிகாரம் 28. பூமியின் கடையாத்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்பாறுதல் அடைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? தேவன் காத்திருக்கிறவர் புது வேலை அடைவார்கள். 31. ஓகே. சாரி. ஓகே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. இது பேலன் வந்து சொன்னாரு. கொஞ்சம் உட்காந்து பேலன் வந்து சும்மா அவர் கொடுக்க மாட்டாரு. இன்னைக்கு இது வேலைக்கு போறியாதா எடுத்துருப்போம், நாளைக்கு வா நான் கொடுக்குறேன். புது பலன் தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? நீங்க காத்திருக்கணும். பாருங்க, மேரி மாதாவோட கதை படிச்சிருக்கீங்க. மேரி காலையில் எழுந்து சொன்ன என்ன செஞ்சாங்க? தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த புது பலத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் கூட ஐக்கியம் கொண்டு அந்த கீழே எடுத்துட்டு அவங்க மற்ற வேலையெல்லாம் செஞ்சாங்க. மாத்தா என்ன செஞ்சாங்க? பிசாசு உங்களை கால் எழுந்திரிச்ச உடனே என்ன செய்வாங்க? பைபிள் முட்டி போடுறதே கொடுக்க மாட்டாங்க. அப்போ சொல்ற பாஸ் வந்துடுவாரு, டைம் ஆச்சு, ஓடு. ஆனால் பாருங்க, உங்களுக்கு பணம் இருந்துச்சுன்னா இந்த இந்தியன் சேனல் ஒன்று இருக்கு, கொஞ்சம் போட்டு பாருங்க. மோகன்சி லாசரஸ் வந்து 9 மணிக்கு அவர் குடும்பம் பற்றி பேசுகிறாரு. அருமையாக இருக்கு, நல்லா போதிக்கிறாரு. குடும்பத்தை ஸ்திரீகள் எத்தனை டைமுக்கு ஜபிக்கணும், எத்தனை டைமுக்கு செய்யணும், எத்தனை டைமுக்கு சொல்லி அழகா ஃபேமிலி பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. நான் 9 மணிக்கு இப்போது நான் காத்திருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு அந்த. அப்போ ஜபம் தான். அப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் தாழ்த்தி
நீங்கள் என்ன செய்யணும்? அப்போ காத்திருக்கும் போது அவர் உங்களுக்கு புது கிருபை, புது பலத்தை, நல்ல ஒரு பாட்டு இருக்கு நினைக்கிறேன், அது கொடுப்பாரு. ஓகே, அது மட்டும் இல்லை பாருங்க. அப்படியா? கழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இதுதான் உங்களுக்கு, இதுதான் நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார், இதுதான் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. சரிங்களா? அப்போ கடைசியில் நாலாவது பாருங்க, சாலமோன் பற்றி சாரி David son Solomon. நினைக்கிறேன் நீங்கள் நான் எழுதியிருக்கிறேன். டியூட்டரோனமி புஸ்தகம் 34:7. No sir, Moses, sorry. Moses, not Solomon, Moses. ஓகே, மோசே பற்றி கடவுள் எழுதியிருக்கிறாரு. கேளுங்க, 34:7 வசனம். மோசே மரிக்கிற பொழுது 120 வயதாக இருந்தார். ஓகே, அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. பார்த்தீங்களா? இங்கிலீஷில் நல்லா எழுதிருக்கிறாங்க. மோசே had a perfect eyesight. 120 வயசு அவருக்கு, மோசேக்கு. கண்ணு பார்வை ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. இப்போ நம்ம கண்ணாடி போடுறோம், நம்ம கண்கள் மங்களமாக இருக்கு. ஆனால் அவருக்கு 120 வயசில் கண்ணு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, he was 120 years, he was strong as a young man. Moses was strong as a young man. பாருங்க, நம்மளுக்கு பேலன் அந்த 120 வயசுல கூட மோசோட அவர் இறந்து போயிட்டாரு. ஆனால் அவர் சாகும் போது he died as a young man. பேலன் இருந்துச்சார். அப்போ இந்த 5 காரியத்தை உங்களுக்கு எனக்கு கடவுள் வைத்திருக்காரு. கடைசி பேசுவா எனக்கு இந்த டீச்சர்ஸ் ஆல் திஸ்லாம் உங்களுக்கு ஞானம் ரொம்ப முக்கியம். நான் 5 அவர் கடவுள் கொடுக்குறாரு. இப்போ ஒரு கேஸ் வருது, எப்படி ஞானம் அந்த தேவனோட சொன்னோம்னா, நான் நினைக்கிறேன் சங்கீத புஸ்தகம் 32:8 அது நல்லா இருக்க படித்தான். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளே உனக்கு காட்டுவேன். ஓகே, உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கண்ணு வைத்து ஆலோசனை சொல்லுவேன். சரிங்களா? அப்போ இந்த 5 காரியத்தை சாலமோன் சாலமன் அங்கே மிஸ் பண்ணிட்டாரு. டிஸ்அவே பண்ண மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த 5 மோசஸ் கிடச்சி. அப்போ இன்னைக்கு பாருங்க, நான் ஒரு டீச்சர், அவங்க அவங்களுக்கு நினச்சேன், நம்மளுக்கு ஹோமோலெட்டிக் பைபிள் ஸ்கூல் சொல்லி கொடுத்தாங்க. நினச்சேன் அவங்க ரிட்டையர் பண்ணிட்டு இல்லை இறந்துட்டேன்னா, நான் இன்டர்நெட்டில் நான் பார்த்தேன், அவங்க 93 வயசாச்சு, அவங்க பிரசவம் பண்ணுறாங்க. எப்படின்னா, நான் செஞ்ச மாதிரி அவங்க செய்யலை. உட்காந்துட்டு டேபிள் வச்சுட்டு அழகா பைபிள் தந்துட்டு ஆளுங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு தவறான காரியம் நான் செஞ்சுருக்கிறேன். லோக மனைவிக்கு அவரோட மனைவி சொல்லிட்டேன். அப்போது இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, அவங்க எப்படி பிரசவம் பண்ணாங்கன்னா, எல்லாம் வேர்ட் பை வேர்ட் அவங்க எழுதிருந்தாங்க. வேர்ட் பை வேர்ட் பை அதை ஒரு பேப்பர் முடிஞ்சோடனே 2வது பேப்பர், 2வது பேப்பர் முடிஞ்சோடனே 3வது பேப்பர், கடைசி வரை. ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் டூயிங்.
ஐ வில் நாட் மேக் மிஸ்டேக். அப்போ 5 காரியத்தை கடவுள் நமக்கு கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாரு? யாரே அவரை கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களோ. இன்னைக்கு அந்த கிருபை உங்களுக்கு தேவை, எனக்கு தேவை. அப்போ இன்னைக்கு என்ன செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நம்ம கடைசி நாளில் நம்ம ஜீவிக்கிறோம், ஆண்டவரே மறுபடியும் எனக்கு இந்த கிருபை பலத்தை கொடுத்து, ஆண்டவரே நான் அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிற வரை ஆண்டவரே உங்களுடைய கிருபை பலன்